திரு நாகராஜ், இப்போ இதில் வந்து பர்சனலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், குறிப்பாக ஈகோக்கள் தான் இந்த பிரச்சனைகளுக்கான முழு காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொருளாதார நிபுணர் இங்கே வந்தப்போ சொன்னும் சரி, மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னபோதும் சரி, இதில் குறிப்பாக வந்து ராகுல் காந்தி சொல்லியிருக்கூடிய ஒரு விஷயத்தை அவர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள். மோடியின் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன அப்படின்னு அவர் ட்விட்டர் பதிவு போட்டிருந்தார் திரு ராகுல் காந்தி. அந்த விஷயத்தை மேற்கோள் காட்டி கொஞ்சம் இது அனுசரித்து போயிருந்தால் சரியாக இருந்திருக்கும். பர்சனல் ஈகோவில் தான் பிரச்சனை நடந்திருக்கு, அதனால தான் 50% இருக்கு, ஃபாரின் பாலிசியே இங்கே சரியான முறையில் சொல்லிக் கொடுக்கப்படலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் ஏற்கிறீர்களா? அனைவருக்கும் வணக்கம். திறமையானவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது எப்பொழுதும் பாஜகவினுடைய வழக்கம். அப்படித்தான் பலருக்கு முக்கிய பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சார், எக்கோ அடிக்குது, கரெக்ட் பண்ண சொல்லிடுங்க. அவருக்கு எக்கோ அவர் பேசுறது அது. அந்த வகையில மோடிஜி வந்து நாட்டின் வளர்ச்சியா இல்ல பர்சனல் தனிப்பட்ட யூகோவான்னா அவர் எப்பொழுதும் நாட்டின் வளர்ச்சி தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 11வது இடத்தில் இருந்த பொருளாதாரம் இன்றைக்கு நாம் 3ஆம் இடத்தை தொட்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்தியா பாகிஸ்தான் வார்ல ஆபரேஷன் சிந்தூர்ல தானே முன் வந்து 26 முறைக்கு மேல நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு அவரே டிக்ளேர் பண்றாரு. அவர் இன்சல்ட் பண்ணல யார, ட்ரம்ப. மோடிஜியே போன் பண்ணி போற நீங்க நிறுத்தல அப்படின்னு ரொம்ப டிப்ளமேட்டிக்கா அதை ஹேண்டில் பண்றாரு. பாராளுமன்றத்துல ராகுல் காந்தி நீங்க ட்ரம்ப பொய்யர்னு சொல்லுங்க அப்படிங்கிறார். ட்ரம்ப்ங்கிற வார்த்தையே பயன்படுத்தல. என்ன உண்மை டிஜிஎம்ஓ கேட்டாங்க பாகிஸ்தான்ல இருந்து, நாங்க போரை நிறுத்தணும் அப்படிங்கறத தெளிவுபடுத்துறாங்க. ரஷ்யாவில் இருந்து 0.2% இறக்குமதி செய்யப்பட்ட கச்சா எண்ணெய் இன்னைக்கு ஏறக்குறைய 35% உயர்ந்திருக்கு. 2 லட்சம் கோடி பணம் மிச்சப்படுத்தப்பட்டிருக்கிறது, லாபம் கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு ரஷ்யாவை எல்லா நாடுகளும் புறணிக்கின்ற பொழுது உக்ரைன் வார்ல நாம வந்து ரஷ்யாவுக்கு பக்கபலமா இருக்கிறோம். அதுக்கு வரலாறு தனி. சோ ரஷ்யாவை மிரட்டணும், ரஷ்யாவை வளர்ச்சியை தடுக்கணும். இவர் ட்ரம்ப் சொல்றத ரஷ்யாவை கேட்க வைக்கணும். இந்தியா தங்க கூட இருக்கணும், தங்கிட்ட இருந்து ஆயில் வாங்கணும். இதெல்லாம் மோடிக்கு அவர்களுக்கு கொடுக்கின்ற அழுத்தம். இதற்கெல்லாம் நம்முடைய மோடி அரசு செவி சாய்க்காது. பொக்ரான் உங்களுக்கு தெரியும், அணுகுண்டு தயாரிச்சாங்க. அப்போ காங்கிரஸ் காலத்திலேயே தயாரிக்கப்பட்டிருந்தது. ஆனா அவங்க அமெரிக்காவுக்கு பயந்துட்டு வெடிகுண்டு வெடிக்கல. வாஜ்பாய் வந்து அதை செஞ்சார், அமெரிக்காவுக்கு பயந்துக்கல. அதனால இன்னைக்கு வந்து மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, சுயசார்பு, இதெல்லாம் உண்மையா செயல்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். ஐயா அவர்கள் மிக அழகா சொன்னாங்க, பாதிப்பு தான், இதையும் தாண்டி வருவோம். இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. இதுல நம்ம மட்டும் பாதிப்பு இல்லைங்க, இதுக்கு அமெரிக்காவுக்கும் பாதிப்பு இருக்கு. ஏன்னா இந்தியாவுடைய மிக முக்கியமான மருந்துகள் இங்கிருந்து போயிட்டு இருக்கு, அதுல கொஞ்சம் நிச்சயமாக பாதிப்பு இருக்கலாம். ஏற்றுமதி குறைவால் வேலை வாய்ப்புகள் குறையலாம், மற்ற நாடுகளுடைய போட்டிகள் கடுமையாகலாம். பெட்ரோலிய பொருட்கள், ரசாயனம், இயந்திரங்கள், ஜவுளித்துறை பாதிப்பு ஏற்படலாம். ஆனால் அதனாலதான் மோடிஜி சொல்றாரு மீண்டு வருவோம். இதெல்லாம் வந்து இன்னைக்கு நான் வளர நாடுகள் வளர்ச்சியை கண்டு பொறுக்காமல், நீங்களே கவனிச்சிருப்பீங்க, இப்போ மாலத்தீவில் இருந்து, இலங்கையில் இருந்து, பங்களாதேஷில் இருந்து பல நாடுகள் நமக்கு தொடர்ச்சியா போர் மூலமா நமக்கு பல அழுத்தங்களை கொடுக்கறாங்க. காரணம் என்ன? இந்தியா வளர்ந்து வருகிறது. மற்ற நாடுகள் நமக்கு தொல்லை தருது இல்லையோ, அதோடமான அதிக தொல்லையே இங்க எதிர்கட்சி காங்கிரஸ் கொடுத்து கொண்டிருக்கிறது.
ஏறக்குறைய இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இஸ்லாமிக் நேஷனல் காங்கிரஸாக மாறி இப்ப ட்ரம்ப் கொடுக்கிறாருங்க. இதற்கு முன்னாடி நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஹிண்டன்பர்க் விவகாரம் யார் பிரச்சனையை கிளப்பினது? அன்னைக்கு அந்த கம்பெனியே மூடிட்டு போயிட்டாங்க அமெரிக்காவில இருந்து. அதானி அம்பானி பிரச்சனையை மிக பெருசா மாத்தி நாடாளுமன்றத்தை செயல்க பண்ணது யாரு? அதே மாதிரி அமெரிக்காவில் போயிட்டு சீக்கியர்கள் குறித்து ரொம்ப கேவலமாக பேசி ஒரு பிரச்சனையை உருவாக்க நினைச்சது யாரு? பண மதிப்பிழப்பு குறித்து மிக 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 மோசமாக பேசியது யாரு? பெகாசஸ் விஷயத்துல மிகப்பெரிய இஷ்யூவை நாடாளுமன்றத்தில் கிளப்பி கடைசியில தன்னுடைய செல்போன் ஆய்வு கொடுக்க மறுத்தவர் ராகுல் காந்தி. அதே மாதிரி அக்னிபத் குறித்து பேசினது. இன்னைக்கு இதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமா இந்தியாவுடைய வளர்ச்சியை பொறுக்காமல் டெட் எக்கனாமின்னு அமெரிக்க அதிபர் சொல்ற அளவுக்கு வந்துட்டாரு. அதை உடனடியா ராகுல் காந்தி வழிமுடிகிறார். சரி, ஓகே. இந்த உங்களுடைய அமெரிக்காவில் இருந்தும் பிரஷர், சரி, உங்களுடைய கருத்து ராகுல் காந்தி போன்றவர்கள் தொடர்ந்து பிரஷர். ரைட், உங்களுடைய கருத்தை திரு புகாரி அவர்கள். அதனால இதையெல்லாம் தாண்டி வருவோம். ரைட்.